வணக்கம். 2027 2028 ஆகிய இரு வருடங்களில் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக நுண்ணறிவு வினாக்களுக்கு இலகு வழியில் விடை காணும் விளக்கங்கள். ஒரு மாத நாட்காட்டியில் 9, 13, 17 ஆகிய தினங்கள் இங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதில் இரு தினங்கள் சனி ஞாயிறு ஆகும். ஏனைய தினம் என்ன கிழமை நாள் ஆகும் என்பது வினா. இது 2022ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை அரச பரீட்சை வினாத்தாள் 1 வினாவாகும். இந்த வினா கடின வினாவாக பலராலும் விமர்சிக்கப்பட்ட வினா. உண்மையாக நுண்ணறிவோடு நுட்பமாக அதை உற்று நோக்குகின்ற போது அது கடின வினா அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இங்கே ஒரு மாத நாட்காட்டி 9, 13, 17 இதில் இரு தினங்கள் சனி ஞாயிறு என்று சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு சனிக்கு அடுத்த நாள் ஞாயிறாக இருக்கும், அல்லது அடுத்த வாரம் சனிக்கு அடுத்த நாள் ஞாயிறாக இருக்கும். இங்கு 9ஆம் தேதி குறைந்த எண்ணிக்கை இருக்கின்றபடியால் 9ஓடு 7 கூட்டினால் 16 அடுத்த சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ 17 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்போ நாங்கள் குறைந்த எண்ணிக்கையோடு கூட்டுவதற்கு காரணம் என்னென்றால், கூடின எண்ணிக்கையோடு கூட்டினா அதை விட கூடின பிரமாணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இங்கே அப்படி இல்லை. அப்போ 9 தான் மிக குறைந்த திகதி. அப்போ 9ஓடு 7 கூட்டினா 16, 16ஓடு 16ஆம் தேதி இங்கே இல்லை, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், 16 சனிக்கிழமை. அப்போ சனி ஞாயிறு 9, 17 என்றபடியால் நாங்கள் 17 இருந்து பின்னோக்கி வரலாம், அல்லது 9 இருந்து முன்னோக்கி போய் 13ஆம் தேதியை சரியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ 9 சனி என்றால் 10 ஞாயிறு, 11 திங்கள், 12 செவ்வாய், 13 புதன்கிழமை என்பது 9 முன்னோக்கி போய் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை 17 ஞாயிற்றுக்கிழமை என்றால் 16 சனி, 15 வெள்ளி, 14 வியாழன், 13 புதன்கிழமை என பின்னோக்கி வந்தும் விடையை கண்டுபிடிக்கலாம். அப்போ வினாக்களை சரியாக நுண்ணறிவோடு பார்த்து புரிந்தால் எல்லா வினாக்களுமே இலகுவானது என்பது காலப்போக்கில் குழந்தைகளே உணர்வார்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.